வணக்கம். அதாவது இந்த நோய்க்கு கை கால் விழுந்து பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பணம் இருந்தால் குணமாகலாம். இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். பணம் இல்லாதவர்கள் நான் சொல்லுவதை சிலவற்றை தொடர்ச்சியாக செய்யுங்கள். பணம் இருப்பவர்கள் தாராளமாக செய்யுங்கள். அதை நான் சற்று விளக்கமாக கூறுகிறேன். நான் செய்தவற்றை உங்களுக்கு கூறுகிறேன். அதை நீங்கள் பின்பற்றி கொள்ளலாம். நான் முதலில் மாத்திரைகள் அனைத்தையும் தவிர்த்து விட்டேன். அதற்கு பதிலாக சத்தான, அதாவது கால்சியம் வேண்டும் என்றால் அதற்கு பால் எடுப்பது, புரோட்டீன் வேண்டும் என்றால் அதற்கு முட்டை எடுப்பது, அயன் வேண்டும் என்றால் அதற்கு கீரை எடுப்பது, இது போன்று அவர்கள் கொடுக்கும் சத்தான மாத்திரைகளுக்கு அதற்கு பொருள் உணவாக எடுத்துக்கொண்டேன். ஒரே ஒரு மாத்திரை மட்டும், அதாவது மாலை நேரத்தில் கொடுப்பார்கள் 6 மணிக்கு என்று, அந்த மாத்திரை அசிட்ரோம் 2mg, அந்த ஒரு மாத்திரை மட்டும் நான் எடுத்துக்கொண்டேன். அதாவது எனக்கு 8 மாதங்கள் மாத்திரைகளை கொடுத்து ஒரு வழியாக்கினார்கள். பிறகு நான் சிறிது சிறிதாக அனைத்து மாத்திரைகளையும் நிறுத்தி இந்த ஒரு மாத்திரையை மட்டும் எடுத்துக்கொண்டேன். 8 மாதம் கழித்து எனக்கு வாரத்தில் 3-4 முறை வலி வருவது 2 முறை ஆயிற்று. பிறகு 1 முறை ஆயிற்று. 1 வருட காலம் வரை அது போன்ற வலிகள் இருந்தது. அதன் பிறகு அது போன்ற வலிகள் வருவது இல்லை. இப்பொழுது ஆரோக்கியமாக உள்ளேன். உங்களை நான் மாத்திரையை எடுக்க வேண்டாம் என்று கூறவில்லை. உணவுக்கு பதிலாக, அதாவது மாத்திரைகளுக்கு பதிலாக உணவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு கூறிய மருத்துவர், அதாவது மருத்துவர்கள் அனைவருக்கும் கூறுகிறார்கள், ஊட்டச்சத்தான உணவுகள் எடுங்கள் என்று, இதை சாப்பிடு அதை சாப்பிடு என்று கூறுகிறார்கள். ஆனால் நாம் தான் அதை எதையும் கேட்பதில்லை. அவர்கள் கொடுக்கும் மாத்திரைகளை மட்டும் சாப்பிடுகிறோம். அவர்கள் மாத்திரை என்ன பிரச்சனைகள் வரும் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் உணவுகளையும் நமக்கு கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் அரசு மருத்துவமனையில் இருப்பதை தொட்டு மாத்திரைகளை குறை கூற முடியாது. அதனால் உணவுகளாக நமக்கு கூறுவார்கள். நாம் அதை எடுத்துக்கொள்வதே இல்லை. வணக்கம்.